சினிமாவில் படம் எடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு மட்டும்தாங்க என்கிட்ட இருந்து. நான் வேலுப்பிரபாத் சார்கிட்ட இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் ட்ரைனிங் எடுத்து எப்படி இண்டிபெண்டா ஒரு ஃபிலிம் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீப்பா கத்துக்கிட்டேங்க. அப்படி கத்துக்கிட்டது என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அசட்டா ஒரு திருப்பு முனையா எனக்கு இருந்துச்சு. எவ்வளவோ பேர் சினிமாவில் டைரக்டர் ஆகணுங்கிற கனவோடவும் நடிக்கணுங்கிற கனவோடவும் சென்னைக்கு வர்றாங்க. அதில் பாதி பேருடைய கனவு நிறைவேற முடியாமல் போயிடுது, இறந்து போயிடுறாங்க. மீதி பேர் இந்த தொழிலே வேணாம்னு சொல்லிட்டு வேற தொழிலுக்கு மாறி போயிடுறாங்க. நிறைய தயாரிப்பாளர்கள் மோசமான சினிமா ஆளுங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏமாந்து பணத்தை இழந்து இது ஒரு மோசமான தொழில் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சினிமா பக்கமே இனிமேல் தலையெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போறாங்க. இப்படிப்பட்ட கிரைசிஸ்லாம் நம்ம மாட்டிக்காம தொடர்ந்து எப்படியாவது படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கை நான் கற்றுக்கிட்டேங்க. அது இன்னைக்கு எனக்கு பல வகையில் யூஸாக இருக்கு. பெரிய ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல இருந்து பெரிய நடிகர்கள்ட்ட இருந்து நமக்கு படம் பண்ணுறதுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம இருக்கிற சோர்ஸை வச்சு எப்படி ஒரு படம் பண்ணலாம் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை உருவாக்கிச்சு. கபடம் அப்படின்னு என்னுடைய முதல் படத்தை இண்டிபெண்டா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. திட்டமிட்ட மாதிரி கரெக்டா ஒரு 70% முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபினான்ஸ் சிக்கல் வந்துருச்சுங்க. மிச்சம் உள்ள படத்தை முடிக்க முடியாம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல காத்திருந்தேங்க. எப்படி இந்த படத்தை முடிக்க முடியுமா, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சா, இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையா நடந்துட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபினான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மிச்ச படத்தை முடிச்சுங்க. படத்தை கேப் விட்டு எடுத்ததுனால நான் நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ஷனை அந்த படத்தில் என்னால் கொண்டு வர முடியலைங்க. படம் நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரல. பயங்கர அப்செட்டு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, மறுபடியும் ஒரு படம் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். என்னுடைய கண்டதை படிக்காத படம் 2வது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். இது திட்டமிட்ட மாதிரி மிக சரியாக முடிஞ்சிருச்சு. படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த நேரத்தில் கொரோனா வந்துருச்சுங்க. கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சுங்க. அதுக்கப்புறம் இப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பெரிய பப்ளிசிட்டி இல்லாமல் ஒரு நினைச்ச தியேட்டர்ஸ் கிடைக்காம படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நினைச்ச மாதிரி எனக்கு ரிசல்ட் வரல. என் வாழ்க்கையை அப்படியே ஒரு சிதிலம் அடைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபிலிம் கேரியரே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், நிராகரிப்புகள், துரோகங்கள் எல்லாம் நடக்குது. அவ்வளோதான், இனிமேல் நம்மளால ஃபிலிமே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சிந்தனை வந்துச்சு, நம்ம ஏன் இப்படி முடங்கி கிடக்கணும், ஏன் மறுபடியும் ஒரு படத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு கனவு, ட்ரீம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங். எது எப்படி போனாலும் பரவாயில்ல, இருக்கிற சோர்ஸை வச்சு நம்ம ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இருக்கிற சோர்ஸ் வச்சு பண்ணோம்னா அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அந்த ஸ்கிரிப்டை 2 வருஷமாக அதுக்கான ஒரு கதையை யோசிச்சுங்க. இப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, அடுத்த படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. அதுக்காக என்னை நான் இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்குங்க. நான் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண 2 படங்கள் இருந்தும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும் 1. 2வது இன்னும் சுவாரஸ்யமாக ஸ்கிரிப்ட் எழுதணும். இந்த டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு நான் வந்தேங்க.